Social Science, 3rd Standard, Term 3. Contents: Unit 1, Freedom Fighters of Tamil Nadu. Unit 2, Mineral Resources. Unit 3, Child Safety. Unit 1, Freedom Fighters of Tamil Nadu. A little girl dressed up as Bharatiyar comes to her mother with a certificate in her hand. Mom, I'm so happy. I won the first prize in the fancy dress competition today. அவங்க வந்து பாரதியாரா மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து Independence Day is celebrated on 15th August every year in India. It is to commemorate the nation's independence from the British rule on 15th August 1957. டீச்சர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க பாரதியாரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா, மீனா சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு என்னால் தான் பார்க்க முடியலன்னு நான் இன்னொரு தடவை சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறா. I am Subramania Bharati. I am a poet and freedom fighter of Tamil Nadu. I was born in village called Ettapuram in Tirunelveli district. I started writing poems at the age of 7. My poems are patriotic and it is all about gender equality and women empowerment. I worked as a teacher. Then I became the assistant editor of Swadesamitran newspaper in 1904. I also met Mahatma Gandhi in 1919. I worked with many Tamil leaders like V.O. Chidambaram and Subramania Siva. My poems Vande Mataram, Achamillai, Endayum Thayum and Jayabharadam motivated people to join the freedom struggle movement. Thank you. இப்படின்னு அவர் ஸ்கூலில் பேசியிருக்கா பாரதியாரை பற்றி. பாரதியார் வந்து எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு டீச்சர். அவர் வந்து 7 இயர்ஸ்லேயே கவிதை இயற்றினார். சுதேசமித்ரா நியூஸ் பேப்பரில் எடிட்டராக ஜாயின் பண்ணார், அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணார். அவர் கூட ஒர்க் பண்ண லீடர்ஸ் வந்து V.O. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா இவங்களாம். அவர் பாடின போயம் வந்து வந்தே மாதரம், அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம், இதெல்லாம் அவர் பாடின கவிதைகள். மறுபடியும் சுப்பிரமணிய பாரதியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பாரதின்ற டைட்டில் வந்து காடஸ் ஆஃப் நாலேஜ் was conferred upon him at the age of 11 by court of Ettapuram for his ability to compose poems on any subject at any moment. எந்த நேரத்தில் வேணாலும் எந்த டாப்பிக்கில் வேணாலும் அவருக்கு கவிதை எழுதுகிற திறமை இருக்குது அப்படின்றதுனால எட்டயபுரம் சபையில் வந்து அவருக்கு அந்த பாரதின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த நேஷனல் ஃப்ளாகுக்கு நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்து V.O. சிதம்பரம். அவர் வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தூத்துக்குடியில் பிறந்தார். அவர் ஒரு லாயர். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் அவரும் கலந்துக்கிட்டார். அடுத்தது அவர் வந்து என்னத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷிப்பிங் கம்பெனி, அது வந்து ஸ்வதேசி ஷிப்பிங் கம்பெனி அப்படின்னு அதை அழைச்சாங்க அந்த கம்பெனியை. அவர் வந்து நிறைய புகழ் அடைஞ்சிட்டாரு. அதனால அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. வள்ளிநாயகன் உலகநாதன் சிதம்பரம், நோன் அஸ் V.O. சிதம்பரம். அந்த V.O.ன்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் வள்ளிநாயகன் உலகநாதன்றது. அடுத்தது இவர் வந்து சுதேசி ஸ்டீம் ஷிப்பிங் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. எந்த 2 இடத்துக்கு இடையில ஸ்டார்ட் பண்ணார்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும். கொழும்புன்றது வந்து ஸ்ரீலங்காவில் கேபிட்டல். எதுக்கு எதிர்ப்பார்னா பிரிட்டிஷ் ஷிப்ஸ்க்கு எதிர்ப்பாக தான் இவர் வந்து இந்த ஸ்டீம் ஷிப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணார். அடுத்து சம்பகராமன். அவரும் வந்து தூத்துக்குடியில் பிறந்தவர் தான். அவர் வந்து அவரோட ஸ்கூல் டேஸில் பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் சர் வால்டர் ஸ்ட்ரிக்லாண்ட் என்றவரை வந்து மீட் பண்ணார். அவர் வந்து
இந்த சம்பகராமனை ஆஸ்திரியாவுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்கதான் அவர் வந்து ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையுமே முடிக்கிறாரு. இருந்தாலுமே அவர் வந்து தேசபக்தியோட இருக்கிறாரு. அடுத்தது அவர் வந்து என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா இன்டர்நேஷனல் ப்ரோ இந்தியா கமிட்டி அப்படின்றத சுரிச்சில் ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்தது he also joined the Indian Independence Committee in Berlin. ரெண்டுமே அவர் வந்து ஜாயின் பண்ணாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அவர் தான் வந்து he coined the slogan Jai Hind which is used till today. சம்பகராமன் தான் ஜெய் ஹிந்த்ன்றத யூஸ் பண்ணியிருக்காரு. நேம் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது யார்? இது பூலித்தேவர். இது வந்து வேலு நாச்சியார். அடுத்து சுப்பிரமணிய சிவா. He was a freedom fighter and a creative writer. அவர் வந்து சுப்பிரமணிய சிவா வந்து திண்டுக்கல்ல பிறந்திருக்காரு. சுப்பிரமணிய சிவா started a monthly newspaper called ஞானபானு. ஞானபானுன்ற மாத இதழை வந்து அவர் துவக்கியிருக்காரு. He wrote many books, namely ராமானுஜ விஜயம், சங்கர விஜயம், இது மாதிரி புக்ஸ்லாம் அவரு சுப்பிரமணிய சிவா எழுதினது. He inspired many young people to join the freedom movement. This angered the British and they sent him to jail. இவரையும் வந்து பிரிட்டிஷ் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, விஓ சிதம்பரனுக்கு அனுப்பின மாதிரி. Subramania Siva closely worked with V.O. Chidambaram and Subramania Bharati in freedom movement. The collector office of Dindigul district is named as Tyahi Subramania Siva Maligai. Dindigul collector office பேர் வந்து தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகைன்னு இவரோட ஞாபகமா வச்சிருக்காங்க. அடுத்தது திருப்பூர் குமரன். அவர் வந்து திருப்பூர்ல பிறந்தாரு. அவரோட யங் ஏஜ்ல அவர் வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவர் வந்து தேசபந்து யூத் அசோசியேஷன் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காரு. During the protest against British, he died holding the national flag of India, so he is called கொடிகாத்த குமரன். அவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணும்போது எல்லாரும் வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அடக்குறாங்க. அடக்கி கடைசியா இருக்கும்போது கூட அவர் வந்து கையில வந்து அந்த இந்தியன் ஃபிளாகை வந்து பிடிச்சிட்டே சாவுறாரு. அதனால அவருக்கு பேர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்றாங்க. Their patriotism towards India and contribution to independence can never be forgotten. அடுத்தது லக்ஷ்மி சாஹல் was a revolutionary of the Indian independence movement. She was an officer of the Indian National Army. She is commonly called Captain Lakshmi. இவங்க வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியில வந்து கேப்டனா இருந்தாங்க. இவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. Glossary: commemorate, celebrate, contribution, join or take part, patriotism, love and respect towards one's country. Recap: many freedom fighters from Tamil Nadu made their contributions to India's freedom. Subramania Bharati was a poet and a freedom fighter of Tamil Nadu. V.O. Chidambaram is also called Kappalottiya Tamilan. Kappalottiya Tamilan யாரை சொல்லுவோம்? V.O. சிதம்பரத்தை சொல்லுவோம். Chambagaraman coined the slogan Jai Hind. Tirupur Kumaran is also called கொடிகாத்த குமரன். திருப்பூர் குமரனை தான் கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்றோம். Evaluation: choose the correct answer. Where was Bharatiyar born? எங்க பாரதியார் பிறந்தாரு? எட்டயபுரம். Dash was not composed by பாரதியார். கத்தி இஞ்சி. இது வந்து பாரதியார் எழுதுனது கிடையாது. V.O. Chidambaram is known as Kappalottiya Tamilan. Chambagaraman coined the slogan Jai Hind. Who started the monthly newspaper Gnanabanu? Subramania Siva. Match the following: Desabandhu Youth Association, Tirupur Kumaran; Dindigul, Subramania Siva; International Pro India Committee, Chambagaraman; Swadesamitran, Bharatiyar; Lawyer, V.O. Chidambaram. Answer the following. Name the freedom fighters of Tamil Nadu. யார் யாரெல்லாம் freedom fighters தமிழ்நாட்டிலேருந்து? சுப்பிரமணிய பாரதி, V.O. சிதம்பரம், சம்பகராமன் அண்ட் திருப்பூர் குமரன்.
நேம் சம் poems written by பாரதியார். என்னென்ன கவிதைகள் பாடியிருக்காரு? வந்தே மாதரம், அச்சமில்லை, எந்தையும் தாயும் and ஜெயபாரதம். Write about the Swadeshi Steam Shipping Company. V.O. Chidambaram started the Swadeshi Steam Shipping Company. What is the contribution of Chambakaraman in freedom struggle? Chambakaraman established an organization called International Pro-India Committee at Zurich. Write a short note on Tirupur Kumaran. Tirupur Kumaran started Desabandhu Youth Association. அப்படின்றத வந்து திருப்பூர் குமரன் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த செகண்ட் லெசன் மினரல் ரிசோர்சஸ். அப்பாவும் மகனும் பேசிக்கிறாங்க. ஒரு புதுசா வீடு கட்டி அதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து கீழே இருக்கிற ஒரு ஒயரை பார்த்து எடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்பா கிட்ட கேக்குறான். That is a wire, we are using it to give electrical connection in our house அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதுல வந்து blue thick wire and there are many thin metal wires inside this. அந்த வயருக்குள்ள மெட்டல்ஸ் இருக்கும். அது என்னன்னா காப்பர். காப்பர் வந்து good conductor of electricity. They are very useful or found naturally on the earth. Copper is a very good conductor of electricity. மின்சாரத்தை நல்லா கடத்தும். காப்பரும் கடத்தும், கோல்டும் கடத்தும். Copper is used in all electrical appliances including எதெல்லாம் காப்பர் யூஸ் ஆகுது? கம்ப்யூட்டர், டெலிவிஷன், மொபைல் ஃபோன் அண்ட் எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லுமே காப்பர் யூஸ் ஆகுது. நேச்சுரல் ரிசோர்சஸ்னா என்ன? Natural resources are important to us because they satisfy the daily needs of man such as food, clothing and shelter. இதெல்லாம் தான் இயற்கை வளங்கள். Fill in the blanks. இது வந்து என்னது? இது iron rod, copper bowl, gold bangles. அடுத்து காப்பருக்கு அடுத்து அதிகமாக யூஸ் ஆகுறது வந்து அயன் ஓர். அயன் ஓர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அயனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் கஞ்சமலையில் வந்து அயன் ஓர் அதிகமாக கிடைக்குது. எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? அயன் இஸ் யூஸ்டு டு மேக் வெஹிக்கல்ஸ், இன்ஜின்ஸ், ரயில்வே ட்ராக், ஷிப்ஸ், பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர், பேப்பர் கிளிப்ஸ், டூல்ஸ், பைசைக்கிள்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அதர் ஐட்டம்ஸ். நிறைய விஷயங்களுக்கு உதவுறது அயன் ஓர் தான். Natural resources that once consumed cannot be replaced or called non-renewable resources. இயற்கை வளங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது இருக்காது அப்படின்றது வந்து நான் ரெனியூவபிள். மறுபடியும் கிடைக்கும்ன்றது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ். விண்டெல்லாம் வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ல வரும். மற்றபடி இந்த கோல் இதெல்லாம் வந்து நான் ரெனியூவபிள்ல வரும். Coal, petroleum, natural gas are called fossil fuels. Iron, copper, bauxite, gold, silver. Others are called mineral resources. Non-renewable resources can be divided into three types. என்னென்ன types? Metallic resources, non-metallic resources, fossil fuel resources. கோல்டு ஓர். அடுத்தது கோல்டு ஓரை பற்றி சொல்கிறாங்க. கோல்டு வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க? கோல்டு ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ரொம்ப ப்ரீஷியஸ் மினரல் கோல்டு. ஏன்னா ஜுவல்ஸ்லாம் வந்து அதுலேருந்து மேக் பண்ணுறாங்க. கோல்டும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோல்டு கூட எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருக்கு. ஏன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணுன்றதுக்காக. அடுத்தது பாக்சைட்டை பத்தி சொல்றாங்க. பாக்சைட்ன்றது வந்து Bauxite is used to make aluminium. Aluminium is used in electronics, construction, vehicles and even in utensils. பாத்திரம் கூட அலுமினியம் பாத்திரம் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ல அலுமினியம் இருக்கு. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து அலுமினியம் யூஸ் ஆகுது. அலுமினியம் வந்து எங்க அதிகமாக கிடைக்குது? பாக்சைட் டெபாசிட் எங்க அதிகமாக கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஷேர்வராய் ஹில்ஸ், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஷேர்வராய் ஹில்ஸ்ல தான் பாக்சைட் அதிகமாக கிடைக்குது. கஞ்சமலையில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். Bauxite is used in aircraft making industry, electrical industry and is also used in making machines. Aircraft ஏரோப்ளேன் வந்து ரெடி பண்றதுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து அலுமினியம் யூஸ் ஆகுது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது.
Bauxite is used to make paper, purify water and refine petroleum. It is also used to manufacture rubber and cosmetics. Cosmetics தயாரிப்புல கூட அலுமினியம் யூஸ் ஆகுது. Find the missing piece of aircraft. எது missing piece? இங்க missing pieceனா இங்க blue color வர்ற மாதிரி இருக்கிறது தான் missing piece. அடுத்தது zinc பத்தி சொல்றாங்க. Zinc is called the essential trace element. எதுக்காக இது essential trace element னு சொல்றோம்? Because very small amount of zinc is necessary for human health. இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. எக்ஸஸ் சிங்கை வந்து நம்மளோட உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. அன்னன்னைக்கு யூஸுக்கு அன்னன்னைக்கு ரெகுலராக கொஞ்சமாவது சிங்க் இருக்கிற ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். எதுலெல்லாம் சிங்க் இருக்கு அப்படின்னா ஒயிட் மீட், ரெட் மீட், சீ ஃபுட் இதுல எல்லாம். ஒயிட் மீட்னா சிக்கன் இதெல்லாம் வரும், ரெட் மீட்ல வந்து மட்டன் இதெல்லாம் வரும், சீ ஃபுட்ல ஃபிஷ் எல்லாம் வரும். Zinc oxide is widely used in the manufacture of many products such as paints, rubber, cosmetics, medicines, inks, batteries, textiles and electrical equipments. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து zinc oxide யூஸ் ஆகுது. அடுத்தது பொட்டாஷை பத்தி சொல்றாங்க. பொட்டாஷ் வந்து 95% வந்து உரத்துக்கு தான் பயன்படுது. உரம்னா ஃபெர்டிலைசர்ஸ். நம்ம நிலத்திலலாம் போடுவாங்க இல்லைங்களா, பொட்டாஷ், யூரியா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி பொட்டாஷ்ன்றது வந்து 95% வந்து ஃபெர்டிலைசருக்கு தான் யூஸ் ஆகுது. எதுல வந்து பொட்டாஷ் வந்து கம்மியா இருக்கோ அந்த இடத்துல வந்து பொட்டாஷ் உரங்களை பயன்படுத்துவாங்க நிலத்துக்கு. அடுத்தது மீதம் இருக்கிற 5% எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சோப்பு இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு, கமர்ஷியல் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு 5% யூஸ் ஆகுது. Glossary. Conductor, a substance that quickly conducts electricity, heat and so on. Precious, valuable. Manufacture, make. Recap. Minerals are very useful and found naturally on the earth. Copper is used in all electrical appliances. Iron ore is mainly used to produce iron. Gold is considered as one of the most precious metal. Bauxite is used to make aluminium. Zinc is called the essential trace element. Potash is used for making fertilizer. Evaluation. Choose the correct answer. The metal inside the wires are made up of என்னவால உருவாக்கி இருக்காங்க? வயருக்கு உள்ள என்ன மெட்டல் இருக்கும்? காப்பர் இருக்கும். அடுத்து gold is used for making jewels. கோல்ட வச்சு தான் ஜுவல்ஸ்லாம் ரெடி பண்றாங்க. Which mineral is used as fertilizer? எந்த மினரல் வந்து உரமா பயன்படுது? பொட்டாஷ் தான். Zinc is found in எதுல இருக்கு? சீ ஃபுட்ல இருக்குன்னு பார்த்தோம். அப்ப ஃபிஷ்ன்றது சீ ஃபுட்ல வந்துரும். Which mineral is used in aircraft making industry? Aluminium. Bauxite தான் aircraft making industryல யூஸ் ஆகுது. அடுத்து match the following. Bauxiteன்றது அலுமினியம், அயன் ஓர், ரயில்வே ட்ராக்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு அயன் ஓர் யூஸ் ஆகுது. சிங்க் ஆக்சைடு வந்து ரப்பர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. மெட்டல் வயர்ஸ்க்குள்ள காப்பர் இருக்கு. பொட்டாஷ் வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுது. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங். நேம் சம் மினரல்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த். என்னென்ன மினரல்ஸ் நம்ம இப்போ இந்த லெசன்ல பார்த்தோம் அதையே எழுதினா போதும். காப்பர், கோல்டு, அயன் அண்ட் பொட்டாஷ். நேம் சம் மினரல்ஸ் தட் ஆர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எது வந்து மின்சாரத்தை நல்லா கடத்தும்னு பார்த்தோம்? காப்பர் ஒன்று, கோல்டு ஒன்று, ரெண்டு தான். ரைட் ஃபியூ யூசஸ் ஆஃப் காப்பர். காப்பர் எதுக்கு யூஸ் ஆகுது? காப்பர் இஸ் யூஸ்ட் இன் ஆல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். எதுல? கம்ப்யூட்டர், டெலிவிஷன் அண்ட் மொபைல் ஃபோன் இது மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் வந்து காப்பர் யூஸ் ஆகுது. Give a short note on iron ore. Iron ores are found at எங்க இருக்குன்னு பார்த்தோம்? கஞ்சமலையில, தமிழ்நாட்டில் இருக்கு. அது எதுக்காக அயன் ஓர் யூஸ் ஆகுது அப்படின்னா அயனை தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. Why zinc is called the essential trace element? எதுக்காக வந்து அது எசென்ஷியல்னு சொல்றோம்? Because very small amount of zinc is necessary for human health. Third unit, child safety. சைல்ட் லைன் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாங்க. சைல்ட் லைன் 1098 அப்படின்றத. சைல்ட் லைன் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சைல்ட் லைன் நம்பர்னா ஹெல்ப்லைன் நம்பர். யாருக்கு அப்படின்னா சில்ட்ரன் அண்டர் ஏஜ் ஆஃப் 18, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த சைல்ட் லைன் நம்பர்
ஹெல்ப் பண்ணும். யாருக்கு அப்படின்னா it helps children who are in need of help and care. யாருக்கெல்லாம் வந்து உதவியும் கேரும் தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த நம்பர் யூஸ் ஆகும். Childline Service was first established as a project in the year 1996. first எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 1996ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 98-99ல வந்து எல்லா இந்தியா முழுக்கவுமே வந்து அதை உருவாக்குறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரியில வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்ல வருது. May 2013, children in Ahmedabad rescued around 16 children who Childline in Ahmedabad rescued around 16 children who were working in various parts of city. Child labor in an offense in India. அகமதாபாத்ல 16 குழந்தைகள் அதாவது வந்து குழந்தை தொழிலாளர்களா வேலை செஞ்சவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. Child labor is an offense in India. Childline helps எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது? யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? Who work as laborers or abandoned by their parents or differently abled or live in streets. இவங்களுக்குலாம் வந்து Childline help வந்து ஹெல்ப் பண்றாங்க. Which is a safety way of traveling? Put tick or wrong in the boxes. இவங்க வந்து சீட் பெல்ட் போட்டு போறாங்க, அதனால இது கரெக்ட். அதே மாதிரி இவங்களும் ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து Childline number is 1098. One can call on this number and ask the help or inform if they find children who need help. The National Child Labor Projects have been set up to rehabilitate child labor. The children identified by the NCLP are to be withdrawn from the dangerous occupations and put into special schools. We have helplines and laws to support and protect children, but it is very important to teach children of how to be safe and aware of what's happening around them. நிறைய சட்டங்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கு, இருந்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுக்கணும். Which is safe touch, unsafe touch? Safe touch, unsafe touch. Safe touchனா என்ன? Hugs from family or high fives with your friends or safe touch. Unsafe touchனா என்ன? It is unsafe when someone touches your chest, between your legs or lips or asks you to touch theirs. இதெல்லாம் வந்து unsafe touch. இப்போ வந்து டாக்டர் வந்து செக் பண்ணும்போது உடம்புல கை வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அன்சேஃபா அப்படின்னா அதெல்லாம் அன்சேஃப் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் உங்களோட இருப்பாங்க, குழந்தைங்களோட இருப்பாங்க, அது சேஃப் டச் தான். If someone touches you unsafely, they might scare you to keep it as secret. இப்போ யாராவது உங்களை வந்து தப்பா உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டாலும் அவங்க வந்து பயமுறுத்துவாங்க, இதை வந்து நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க பயந்துகிட்டோ எப்படி இருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சுனாலும் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். The Indian Penal Code 1860 punishes people who involve in child trafficking. There is also the Prohibition of Child Marriage Act that prevents the child marriage. இது வந்து child marriage-ஐயும் தடுக்குது. The Ministry of Women and Child Development has placed the draft national policy on child protection. இதோட எய்ம் என்னன்னா குழந்தைங்களுக்கு சேஃப் என்வரான்மெண்ட்டை கொடுக்கறது தான் நேஷனல் பாலிசி ஆன் சைல்ட் ப்ரொடெக்ஷன்.
Don't thank me because it is every parent's and teacher's duty to talk children about this. It will help you be safe and happy. Glossary: labor, heavy physical work, prohibition, refusal to approve, rescue, save from danger. Recap: Childline helps children who are in need of care and protection. Childline was first established as a project in the year 1996. Childline helps children under the age of 18 who work as laborers. Hug from family or high fives with friends or all. Safe touch. If someone touches chest between your legs or lips of your body is unsafe touch. Evaluation: choose the correct answer. What is the child line number? 1098. Childline helps children under the age of எந்த ஏஜ் கீழே இருக்கிறவங்களுக்கு childline help பண்றாங்க? 18. Childline helps children who work as laborers. A doctor touching a child's private part of the body while check-up the child father or mother is in the same room is safe touch. If someone gives you unsafe touch, what you will do? Inform parents. யாரு உங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும் தப்பா தொட்டாலும் நீங்க வந்து first parents-ட்ட inform பண்ணணும். Right, true or false? Child labor is not an offense. False. If someone is asking to touch the private parts of their body, it is unsafe touch. True. If someone gives us an unsafe touch, we must tell our parents or teacher. True. Indian Penal Code 1820 punishes people involved in child trafficking. False. Indian 20 இல்லை 1820 இல்லை 1860. The childline helps children who work as laborers. True. Answer the following. Write a short note on childline. Childline helps children who are work as laborers. When was childline established? Which ministry does it fall under? Childline was established in 1996. It fall under எந்த ministry கீழ இருக்கு? Ministry of Women and Child Development. What is safe touch? Hugs from family or high fives with your friends are all safe touch. What is unsafe touch? It is unsafe when someone touches your chest between your legs or lips. இதெல்லாம் வந்து unsafe touch. What should you do if someone touches you unsafely? I will inform my parents. Third standard social science third term முடிஞ்சிருச்சு. Thank you.